ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கமெண்ட்ஸில் கேட்ட மாதிரி ஒரு ஜேர்னல் செட் தான் மேக் பண்ண போகிறோம். அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவு நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜேர்னல் செட்டில் நான் ஃபஸ்ட்டு என்ன மேக் பண்ண போகிறேன்னா, எப்பயுமே ஜேர்னல் ஸ்டார்ட் பண்ணால் நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், அந்த 4 சைட்லேயும் இருக்கிற ஸ்பேஸை வந்து கவர் பண்ணிடணும். அதுதான் மெயினானது என்னையை பொறுத்த வரைக்கும். மற்றவங்க எப்படி மேக் பண்ணுவாங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டு நான் வந்து 4 சைடில் இருக்கிற அந்த ஸ்பேஸை வந்து கவர் பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து ஒரு பேப்பர் பேக்லேருந்து கொஞ்சமாக பீஸ் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ரேண்டமாக எடுத்துக்கணும். நான் மோஸ்ட்லி இந்த பேப்பர் பேக்லேருந்து கட் பண்ணி எடுக்கிறதுனால இந்த பேப்பர் பேக்கில் இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பர் பேக்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரவுண்டாகவும் பெரிய ரவுண்டாகவும் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் வந்து பேப்பர் பேக்கில் தான் கட் பண்ணி எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து கலர் பேப்பரில் கூட இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கலர் பேப்பர் இன்னைக்கு வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆக்சுவலாக சின்ன ரவுண்டில் வந்து இவ்வளோ தேவைப்படாது. நான் வந்து எக்ஸ்ட்ரா ரவுண்டு போட்டுட்டேன். சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பெரிய ரவுண்டு இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையுமே தனித்தனி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ட்ரா பண்ணிக்கிறோம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பீசஸாக கட் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் இருக்கிற ஒரு பீஸ் மட்டும் எடுத்து அதை திரும்ப ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா ரவுண்ட்லையுமே தனித்தனியாக கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இது வந்து நான் வந்து இந்த பிடிஎஸ் ஜேர்னலில் ஒன்று மேக் பண்ணேன். அதில் வந்து ரேண்டமாக ஸ்டிக் பண்ணியிருப்பேன். ஸோ அது இன்ஸ்பயர் வச்சு தான் இதை வந்து மேக் பண்ணது. ஸோ இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து 2 சைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கார்ட்போர்டில் வந்து ட்ரா பண்ணி அதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேப்பர் பேக் மேலே வச்சு அதை வந்து ட்ரா பண்ணிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுலேயுமே 4 பீசஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். பெரிய ரவுண்டில் வந்து 4 பீசஸ் எடுத்துக்கிறேன். ரவுண்டில் ஆக்சுவலாக எவ்வளோ எடுத்தேனே எனக்கே தெரியல. நான் பாட்டுக்கு ட்ரா பண்ணி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அது ஊறுப்பட்ட பீசஸ் வந்துடுச்சு. அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து மேக் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கார்ட்போர்டில் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையுமே பேப்பர் மேலே வச்சு ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து A4 ஷீட்டை வந்து ஹாஃப் ஷீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி ஷேப்ஸ்னு எழுதி அதில் கொஞ்சம் ரேண்டமாக டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். இது வந்து இப்படியே விட்டுடலாம். இதுக்கு இவ்வளோ பண்ணணும்னு தேவையில்லை. ரொம்ப பிளைனாக இருந்துச்சா அதனால இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் டிசைன்ஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சிருந்தாலும் அதை வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ரொம்ப ப்ரெஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கக்கூடாது. ஒரு ஓரமாக க்ளூ அப்ளை பண்ணி ஜஸ்ட் வந்து நீங்கள் வச்சாலே போதும், அது ஸ்டிக் ஆகிக்கும். நீங்கள் எடுக்கும் போது அந்த பேப்பர் வந்து பிய்யாமல் கரெக்டாக வந்துடும். நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், அந்த பேப்பர் வந்து லைட்டாக தூக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் ஸ்டிக் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஜேர்னலுக்கு எடுக்கும் போது அது கரெக்டாக இருக்கும். ஒரு ஓரத்தில் மட்டும் கரெக்டாக அந்த ஸ்டிக்கானது கம்மோடு சேர்ந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ அந்த ஜேர்னல் செட்டோட செகண்ட் ஐடியா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் ஐடியாவுக்கும் வந்து ஃபுல் A4 ஷீட்டாக ஒன்று எடுத்துக்கலாம். இதை வந்து ஹாஃப் ஷீட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து A4 ஷீட்டாக இந்த மாதிரி ஒயிட் பேப்பராக எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதே இன்னும் 2 பீஸாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் கிடைக்கணும். ஸோ இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா 6 பீசஸ் மாதிரி கிடச்சிரும். இதை இன்னொரு டைம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை கட் பண்ணும்போது பீசஸாக தான் கிடைக்கும். அதை இன்னும் ஓப்பன் பண்ணி கட் பண்ணிங்கன்னா 6 பீசஸ் இந்த மாதிரி கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து டேபிளில் ஏதாவது ஒரு வேஸ்ட் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பேப்பரை வச்சு இப்போ வந்து ஸ்கெட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கீழே இருக்கிற பேப்பர் வைக்கிறதெல்லாம் ஆப்ஷனல் தான். எனக்கு வந்து டேபிள் வந்து அழுக்காயிடும். அதனால வந்து நான் கீழே வந்து ஒரு பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லைன் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கணும். கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு விட்டு ட்ரா பண்ணணும். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதாவது சென்டரில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அதை மார்க்கர் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஸ்கெட்சோ இல்லைனா ஏதாவது கலர் பென்சில் வச்சுருந்தீங்கன்னா அந்த பென்னை வச்சு இந்த மாதிரி சென்டரில் வந்து ட்ரா பண்ணிக்கணும். அதாவது 2 லைன் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். வெளியே வந்து திக்கான ஒரு அவுட்லைனாகவும் உள்ளே வந்து ஒரு தின்னான ஒரு லைனாகவும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அதே போல் இதுக்கு வந்து கொடுக்கும்போது லைட்டான கலரும் ஒரு டார்க்கான கலரும் வர மாதிரி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் வந்து இந்த மார்க்கர் ஏரியா இருக்குல்ல, அந்த இதில் வந்து டார்க்கான லைனும் உள்ளே வந்து லைட்டான லைன் தான் கொடுக்கணும். பட் என்கிட்ட இந்த கலர்ஸ் தான் இருந்தனால நான் வந்து அப்படியே மாற்றி கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து 4th ஐடியாக்காக ஒரு ஹாஃப் A4 ஷீட்டை வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து டாப்பில் வந்து 3.7 இருக்கிற மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 4 லைன் ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து 4.2 இருக்கிற மாதிரி 5 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா லைன்ஸுமே ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஸ்கெட்சோ மார்க்கரோ சம்திங் ஏதாவது ஒரு இதை வச்சு இந்த மாதிரி ரேண்டமாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. லைன் இல்லை, இந்த மாதிரி கிறுக்கி விட்டாலே போதும், இது கரெக்டாக தான் வரும். ஸோ இன்றைக்கி நான் வந்து பேஸ்டல் ஷேடில் இருக்கிற 5 கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டாப்பில் வந்து ஒரு லைட்டான பிங்க்கு அண்ட் எல்லோ, க்ரீனு, ப்ளூ, நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு எடுத்திருக்கேன். பர்பிள் கலர் தான் எடுக்கலான்னு இருந்தேன். அது கொஞ்சம் டார்க்
டார்க்காக இருந்துச்சு, அதனால அதை யூஸ் பண்ணாமல் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ தான் முக்கியமான கட்டம். அதாவது இதில் வந்து குட்டி குட்டி டிராயிங் மாதிரி பண்ணணும். உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, லீஃபு, அதாவது ஃப்ளவரு, குட்டி குட்டி செரீஸு, இந்த மாதிரி நீங்கள் ரேண்டமாக பார்த்துருப்பீங்கல்ல, அதை வந்து பிளாக் பண்ணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4th ஐடியா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டிக்கராக யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ அடுத்து 5th ஐடியாக்காக ஒரு ஹாஃப் ஏ4 ஷீட் எடுத்துக்கலாம். இதில் வந்து பிளாக் பண்ணி யூஸ் பண்ணி இஷ்டத்துக்கு இருக்கணும். அதாவது இந்த சிக்னேச்சர்லாம் போட்டு போட்டு விளையாண்டுட்டு இருப்போம்ல அந்த நோட்டுக்கு பின்னாடி, அந்த மாதிரி போட்டு போட்டு இஷ்டத்துக்கு கிறுக்கிட்டு இருக்க வேண்டியது. ஆனால் வந்து லைனாக இந்த மாதிரி வந்துடணும். அந்த லைனை விட்டு வெளியே போகக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி வந்துடணும். ஸோ இதில் வந்து ஹியூமன்ஸோட நேம் தான் எழுதணும் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து சேனலோட நேமு, அப்புறம் நான் இந்த கேட்டு, டாகு, என்னென்னமோ எழுதி வச்சிருந்தேன். ட்ரீலாம் எழுதி வச்சிருந்தேன். ஆனால் அதை பார்த்தா அவ்வளோக்கெல்லாம் தெரியாது. ஸோ இப்போ வந்து 5th ஐடியாவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்ட் 2 வீடியோ போடலாமா வேண்டாமா, இந்த 5 இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எதுலெல்லாம் எது மாற்றலாம், ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நினச்சி வச்சுருப்பீங்கள்ல, அது என்னென்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. வேறு என்ன மேக் பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.